அனைவருக்கும் வணக்கம். வெற்றிகரமாக பழங்குடி நானரோட 11வது நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி 301லேருந்து 330 வரைக்கும் இருக்கக்கூடிய பழமொழிகளை நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பழமொழி இன்றைய நாளினுடைய பாம்பறியும் பாம்பின் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பு அறியும் பாம்பின் கால் அப்படின்னா அறிஞரே அறிவார். அப்போ ஒருவர் செய்யக்கூடிய வேலையை இன்னொருவர் அதே மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. பாம்பின் கால் பாம்பறினா ஒரு தொழில் சார்ந்த ஒரு நபர் செஞ்ச ஒரு வேலை, அவங்க இதை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் அறியக்கூடியதாக இருக்குது. சரி, அடுத்து வாய்ப்போ வெந்நீரும் ஆடாதார் தீ. வாய்ப்பவோ வெந்நீரும் ஆடாதார் தீ அப்படின்னா என்னன்னா, பிறரால் முடியுமா, ஒரு செயலை செய்யக்கூடியது மற்றவங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்கக்கூடியதை பற்றி இங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாற்றலை பாலூரல் இல். பாற்றலை பாலூரல் இல், தர வேண்டிய வரியை வசூலித்தல். இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய அரசன் என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் தர வேண்டிய வரியை தக்க காலத்தில் வசூல் செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கடையோ மற்றதோ வச்சுருக்கீங்கன்னா, ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அந்த பொருளுக்கான காசை நம்ம என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பிணி ஈடழிந்து விடும். பிணி ஈடழிந்து விடும் அப்படின்னா பழிக்கு மருந்து. பழிக்கு மருந்து, பழிக்கு மருந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு செயல் நடக்குது, அதில் ஒருத்தவங்க நம்மளை தாழ்வாக நடத்திடுறாங்க கொண்டுறாங்கன்னா, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்கள தாழ்வாக நடத்துறது மருந்து இல்லை. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்க நடந்து கொண்ட மாதிரி நம்ம நடந்துக்காமல் நடந்து கொள்வதே என்னது, அவங்களுடைய பழிக்கான மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 305 பிறம்பூரி என்றும் பதற்கேழ் வரும். பிறம்பூரி என்றும் பதற்கேழ் வரும், ஒன்றிலே உறுதிகொள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியுங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் அன்றே செய் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதாங்க இங்கே சொல்கிறாங்க, ஒன்றிலே உறுதிக்குள். ஒரு செயலை தொடங்கிட்டேன்னா அந்த செயலை என்ன பண்ணணும், அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், அதற்கான செயல்களை மட்டும்தான் நம்ம செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிறரை கல்லார் செய்குவார். பிறரை கல்லார் செய்குவார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தான் திருடி பிறரை நம்பாள். தான் திருடி பிறரை நம்பாள். தீயவனுக்கு நல்லவனும் தீயவனாக தெரிவான். தீயவனுக்கு என்ன தெரிவாங்கன்னா, நல்லவனே தீயவனாக தான் தெரிவான். ஏன்னா தீயவன் செய்யக்கூடிய தீமையை நல்லவன் என்ன சொல்லுவான், இது தப்புன்னு சொல்லுவான். இப்போ சொல்கிறப்ப தீயவனுக்கு என்ன தெரியும், இவன் சரியில்லை, இவன் நம்ம பண்ணுறதை என்ன பண்ணுறான், தெரியப்படுத்துகிறான், இவன் தான் தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ தீயவனுக்கு நல்லவனே என்னவா தெரிவான், கெட்டவனாக தெரிவான். அடுத்து பின்னின்னா பேதையார் நட்பு. பின்னின்னா பேதையார் நட்பு. அப்போ இதை என்ன சொல்கிறாங்க, பேதையார் நட்பு, பருவுடையோருடைய நட்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. புதற்கு புலியால் வழலியே புலிக்கு புதரும் வலியாய் விடும். புதற்கு புலியும் வழலியே புலிக்கு புதரும் வலியாய் விடும் அப்படின்னா பொருளும் காவலும். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், நம்ம பொருள் ஈட்டுறோம் அப்படின்னா அந்த பொருளை பாதுகாக்கிறது என்னது, ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். வீட்டில் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ வைக்கிறோம் அப்படின்னா அந்த 5 லட்சம் 10 லட்சத்தை பாதுகாக்கிறது என்னது, ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அப்போ பொருள் ஈட்டி அதை பாதுகாத்ததில் என்னது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புலத்தக்கது
புல்லரைக்கால் விற்போம் எனல். புலத்தக்கது புல்லரைக்கால் விற்பேம் எனல். பொய்யான தற்புகழ்ச்சி. எப்பயுமே தற்புகழ்ச்சின்னு ஒன்று இருக்கவே கூடாது. அதிலும் பொய்யான தற்புகழ்ச்சின்னு ஒன்று இருக்கவே கூடாது. அது என்னங்க பொய்யான தற்புகழ்ச்சி? ஒருவர் ஒரு செயலை செஞ்சே இருக்க மாட்டார், அவரால் அந்த செயல் நடந்தே இருக்காது, வேறு யாரோ செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், நான் தான் அந்த செயலை செஞ்சேன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க டமார் அடிக்கக்கூடியதாக இருக்கும். அதான் தற்புகழ்ச்சின்றதே தவறு. அதில் பொய்யா இருக்கக்கூடிய தற்புகழ்ச்சினா பார்த்துக்கோங்க. அடுத்து புலம்புல மன்னத்த புல். குலத்தளவே ஆகும் குணம். குலத்தளவே ஆகும் குணம். அப்போ ஒரு குணம்ன்றது எதை பிரிக்குது அப்படின்னா குலம். நீ எந்த குலத்தில் பிறந்திருக்கியோ அதை பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, உன்னுடைய குணம். அப்போ கீழோராக இருந்தால் கீழோராகவும், பண்புடையோராக இருந்தால் பண்புடையோராகவும் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புலித்தலையை நாய் மோத்தல் இல். புலித்தலையை நாய் மோத்தல் இல். பெரியவரினுடைய பெருமை. அப்போ அந்த சான்றோருடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடியதான் இதனுடைய பொருளாக இருக்குது. அப்போ புலி தலையை போய் நாய் மோந்து பார்க்க முடியுமா? அப்படி மோந்து பார்த்தா என்ன ஆகும் நாயோட நிலமை? அதான் சொல்கிறாங்க. அப்போ பெரியாரினுடைய பெருமை பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. புலிமுத்து உண்ணி பறித்து விடல். புலிமுத்து உண்ணி பறித்து விடல். பாம்புக்கு பால் வாத்தல். பாம்புக்கு பால் வாத்தல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கயவருக்கு செய்த நன்மை. ஒருத்தவன் தீமையாகவே இருப்பான், தீமை செய்யக்கூடியவனாகவே இருப்பான், நம்ம அவனுக்கு உதவி செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் தவறுன்னு சொல்கிறாங்க. அதான் என்னன்னு சொல்கிறாங்க, கயவருக்கு செய்த நன்மை. அது எப்படியா இருந்தாலும் நமக்கு என்னவாகும், நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும், அவருக்கு நன்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பாம்புக்கே நம்ம பால் என்ன தான் கொடுத்து வளர்த்தாலும் பாம்பு ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணும், கொத்தக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புலி முன்னர் புல்லுவாய்ப்போக்கில் அதுவே வழிமுன்னர் வைப்பாரால் இல். புலி முன்னர் புல்லுவாய்ப்போக்கில் அதுவே வழிமுன்னல் வைப்பாராம் இல். அரசனை பகையார். ஒரு நாட்டில் வசிக்கிறோம் அப்படின்னா அந்த அரசரை பகைச்சிக்கிட்டு அங்கே என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அதனால் என்ன பண்ணக்கூடாது, அரசரை பகைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த நாட்டினுடைய நிர்வாகம் பொறுப்பு அனைத்தும் யார்கிட்ட இருக்கும், அரசர்கிட்ட இருக்கும். அப்போ அரசனுடைய ஆணை தான் அங்கே என்னவாக இருக்கக்கூடியதாக இருக்கும், செல்லுபடியாகக்கூடியதாக இருக்கும். அடுத்து புலைபொருள் தங்காவெளி. புலைபொருள் தங்காவெளி. தந்ததை தந்துவிடல். தந்ததை என்ன பண்ண, தந்துவிடல். ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கிறத உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க தந்திருக்காங்க, அது உங்களுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு தாராளமாக தந்து விடலாம். அப்போ அந்த உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை நீங்கள் தரலாம். அப்போ தந்ததை என்ன பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு தந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புல்லதை புல்லம் புறம் புல்லும் ஆறு. புல்லதை புல்லம் புறம் புல்லும் ஆறு அப்படின்னா அறிவுடையோரினுடைய தொடர்பு. நம்ம யாருடன் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அறிவு பொருந்திய நபர்களோடு நம்ம என்ன பண்ணிக்கணும், தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு என்றைக்காக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பான ஒன்று, நற்செயல்களை செய்வதற்கு ஆனால் வழிமுறைகளை காட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புழு பெய்து புன்பொதியுமாறு. புழு பெய்து புன்பொதியுமாறு பிள்ளை பூச்சியை மடியிற் கட்டி கொள்வது. கீழாரோடு வாழுது. கீழாரோடு வாழுது. அப்போ அந்த தவறான எண்ணங்களோடு இருக்கக்கூடியவங்களோட வாழக்கூடியது என்னது, ரொம்ப கொடுமையான ஒன்று. நம்ம பார்த்துருப்போம், ஏதோ ஒரு கெட்டுப்போன உணவில் என்ன ஆகும், புழு மேலே அப்படியே மேய்ஞ்சி வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அதை தான் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து புறந்தமைச்சின் நன்றாகது குண். புறந்தமைச்சின்
நன்றாகத்து கூன் அப்படின்னா காலத்தால் பயன்பெறுக. அப்போ காலத்தினால், அதாவது நம்மளுடைய காலம் வரும்பொழுது எப்படி கொக்கை போல் அந்த காலம் வரைக்கும் காத்திருந்து விரைந்து செயல்பட்டால் நமக்கு பயன் கிடைக்குமோ, அதே மாதிரி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுடைய ஊழ்வினையை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய நல்லது கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும். அப்போ காலத்தில் இந்தந்த நேரத்தில் இது எது நடக்கக்கூடியதுன்றது நடக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. பூசை எலியால் வழிபுறால் பால். பூசை எலியில் வழிபுறப்பால் அப்படின்னா பகையின்றி துணை வேண்டாம். இப்போ நீங்கள் யாரையாவது ஒரு நபரை பகைச்சிக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணாம்? துணை அப்படின்றதே வேணாம். உங்களால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். பகை இருக்கும்போது தான் நமக்கு என்ன வேணும்? துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. பூசையை காப்பிடுதல் புன்மீன் தலை. பூசையை காப்பிடுதல் புன்மீன் தலை. கயவர் மேல் வைத்த செயல். கயவர் மேல் வைத்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பூண்ட பறையறையார் ஆயனும் இல். அடைந்தவர் மீதே ஐயம் கொள்ளுதல். பூண்ட பறையறையார் ஆயனும் இல் அப்படின்னா அடைந்தவர் மீதே ஐயம் கொள்ளுதல். பூவோடு நாரையக்குமாறு. பூவோடு நாரையக்குமாறு அப்படின்னா பூவும் பெரியாரும். அப்போ பூவோடு எப்படி நாறு மலருதோ அதுபோல் பெரியோரோடு சான்றோரோடு நாமும் இருக்கும் பொழுது நம்மளும் என்னவாகும்? அறிவுடையோடு நட்பு கொள்ளும்போது அந்த மனம் போல் நம்மளும் வெளியே தெரியக்கூடியதாக இருக்கும். அடுத்து பெண் பெற்றான் அஞ்சான் இழவு. பெண் பெற்றான் அஞ்சான் இழவு. அரசருக்கு எளிது. அரசருக்கு எளிதுன்னா என்னது? அவருடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எந்த செயலை எந்த ஆணைகளை பிறப்பிப்பதும் யாருக்கு எளிது? அரசருக்கு எளிதான ஒரு செயல். அதை தான் அங்கே சொல்கிறாங்க. அடுத்து பொய்யும்மாம் பொய்யாதெனின் மழை. பெய்யும்மாம் பெய்யாதெனின் மழை. தமரே உதவுபவர். தமரே என்ன பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குது? உதவுபவராக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பெரி தகலின் பாம்பு காணன் பாரும் உடைத்து. பெரி தகலிதன் பாம்பு காண பாரும் உடைத்து. பெற்றதினால் மகிழ்க. அப்போ ஒரு பெற்ற பிள்ளை செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு, ஒரு வெற்றி பெற்று வரக்கூடிய நிகழ்வு தாயோ தந்தையோ எப்படி சிறப்பிக்கக்கூடியதாக இருக்குமோ அது மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடியதுனால பெற்றோர்களுக்கு வரக்கூடிய அந்த சிறப்பு பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பெரிது உக்கோடி காட்டிவிடும். பெரிது ஒக்கோடி காட்டிவிடும் அப்படின்னா பொறுப்பில்லாத செயல் அழியும். பொறுப்பு இல்லாத ஒரு செயல் என்ன ஆகக்கூடியதாக இருக்குமா? அழியக்கூடியதாக இருக்கும். இது நமக்கு நல்லாவே தெரியுங்க. ஒரு செயலை தொடங்குகிறோம், ஒரு வேலையை தொடங்குகிறோம் அப்படின்னா, ஒரு தொழில் தொடங்கினா கூட என்னவாக இருக்கணும்? பொறுப்போடு இருக்கணும். அப்படி பொறுப்பு இல்லைன்னா அந்த செயல் என்ன ஆகிவிடும்? அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பெரியார் ஆற்றவும் முன்கை நெடியாருக்கு தொல். பெரியார் ஆற்றவும் முன்கை நெடியாருக்கு தொல். மன தளர்ச்சி கூடாது. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம ஒரு வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்னா அது தொடர்பான மனம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? தளரவே கூடாது. அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணணும்? போராடணும். ஓகேங்களா? அடுத்து பெரியாரை சார்ந்து கெழியி இல்லார் இல். பெரியாரை சார்ந்து பயனடைதல். நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். பூவோடு எப்படி நாரும் மணக்குதோ அப்படி பெரியோரோடு இருக்கும் பொழுது நம்மளும் என்ன பண்ணுவோம்? அறிவு பெற்ற நபர்களாக இருப்போம். அப்போ பெரியவரை நம்ம எப்பயுமே என்ன பண்ணியிருக்கணும்? சான்றோரை சார்ந்து வாழ்தல் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும் பழியும் பேணாதாருக்கு இல்லை. பழிக்காரன் பழிக்க அஞ்ச மாட்டான். நமக்கு நல்லாவே தெரியும், உலகத்திலேயே எதை ஒன்று நீக்கவே முடியாது அப்படின்னா ஒருத்தவங்க மேலே போடக்கூடிய அந்த பழியை சீக்கிரமாக என்ன பண்ண முடியாது? நீக்கவே முடியாது. அப்படி உண்மையாக செஞ்சு ஒருத்தவங்களுக்கு பழி வருதுன்னா அந்த பழிக்காரன் என்ன பண்ண மாட்டான்? அடுத்தடுத்து வரக்கூடிய பழிக்கு அஞ்சவே மாட்டான், பயப்படவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. அப்போ ஒருத்தன் வந்து முட்டாளாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நம்ம என்ன தான் அறிவுரை சொன்னாலும் அவனுக்கு என்ன ஆகாது, அதை செய்யணுன்ற எண்ணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. கரும்பு மென்றிறைந்து பாகு செயல். பைங்கரும்பு மென்றிருந்து பாகம் செயல். தர்மத்தால் மோட்சம் கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் தனக்கு போக தானமும் தர்மமும் அப்படின்றத இங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குமா, மோட்சம் கிடைக்கும், மோட்சம் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. வெற்றிகரமாக இந்த காணொலியை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த நாள் காணொலி பதிவில் நம்ம உங்களை சந்திப்போம். நன்றி.